மாவு பிணைன்னு வாங்க வேணும். தாத்தா உங்க தலைமையில வண்டு உட்கார்ந்துட்டு தாத்தா. கலக்கு மறக்கறி மிச்சர் செம்மையா சமைக்கிறான். பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். கட்டல மாவு சேந்தாப்ல போடுங்க. சரிங்க பாஸ், அங்கே என்னால முடியல பாஸ். அரைச்ச மஞ்சள் சாந்து, ஓமப்பொடி, இந்த எடுத்துட்டு வரேன். முழுக்கின கல்லுப்பு, இடியப்ப மாவு மாதிரி வரணும். அம்மிக்கல கழுவிட்டேன், வேற எதாவது அரைக்க வேண்டாம்ல. பச்சை தண்ணி பாத்துக்க, பக்கத்து விட்டுறாத. கிண்ட ஊத்திக்கலாம். வெள்ள ராகம் அவ்வளோதான் முடிஞ்சுனேன். நான் வரவா பிணைகிறதுக்கு. அங்கே நம்ம அங்கிட்டு போயிட்டு அந்த வேலை. ஆடா நண்பர்களே, இன்னைக்கு தான் மாப்பிள்ளை. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், புளிஞ்சு தள்ளிடணும். நீ எடுக்கிறதுல தாண்டி இருக்கு பக்குவம். கல்லு தாண்ட இந்த சாரணி போதுங்களா? போதும். நீ என்ன புளியாம நிற்க போய் புளி அந்த பட்டு இந்த அண்ணா சின்ன புளி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேம சுத்துற மாதிரி இருக்கு. அது சுத்துறக்கு தண்ணியில போட்டு எடுத்து எண்ணெயை போட்டு விடு. போட்டேன் நல்லா லூசா இருக்குன்னாங்க. சாரி, அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு காமிங்க. சோனிகா இப்போ கொஞ்சம் சொல்லவா தாத்தா? அதில் லோடுடா லோடு மாவடுத்து சூப்பில் இருந்தா கேப்பில் பாருங்க. ஏற்றி விடு. வயசாகி போச்சு. வயசு தான் ஆயிடுச்சு. நீ இதில் வச்சுட்டீங்கன்னா நானும் பேர் புளிஞ்சிக்கிட்டு போகிறேன். சார் நிறைய எதுக்கு போகுது சார். அதுக்கு இந்தாங்க கிண்ட ஊற்றி அரைச்ச மிளகா சாந்து நல்லா கரைச்சி விடு. அவ்வளோதான். என்னென்ன கேள்வி கேட்குறோம்? அட்டனோ ஆனாலும் கை எடுத்துருவேன். அழிக்கிறியா? அழிக்க புது தள்ளி ரொம்ப புது பண்ணிடுறாங்க. போட்டு முருகன் வந்து அள்ளி உடனே இந்த பாரு. என்ன அது வந்துடாம அப்படி ஆரம்பிக்கல அடிக்குது. அங்கிட்டு தான்டா தெரியுது. அதான் கொஞ்சம் போட்டாலும்
நான் சொன்னா பட் இவருக்கு எனக்கு வேலை கொட்டி விடுங்க கொட்டி இந்த மாதிரி வேலை அப்பளம் உடைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் போல. இன்னும் இருக்கு என் சைடு இன்னும் 3 அடுக்கு ஐ அப்பலன்ற மாதிரி நசிக்கிற வாத்தியார எடுக்கிறீங்க. இல்லை மிச்சர் மாதிரியே இருக்கு. மிக்சர் மாதிரியே இருக்கா கேட்குறியா நீ? இந்த வர ஆள்றான் பாரு. இல்லை பாதியே ஒரு சட்டி வருது. கொட்டி 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 விடாங்க. ஆரம்பத்தில் கொட்டுறோம்னு சொன்னேன், கடைசியில் வந்து கொட்ட சொல்றீங்களா? நம்ம எல்லாரும் மிச்சர் சாப்பிட்ருப்போம். இந்த மிச்சருக்கு எப்படி மிச்சர்னு பேர் தெரியாமலே சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சோமப்பொடி செஞ்சு பல ஐட்டங்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் மிச்சர். நம்ம இந்த எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பொரிச்ச அவல், பொரிச்ச பாசுப்பயரே, தட்டிட்டு பொரிச்ச பூண்டு, அடுத்துக்கு போட்டுருவோமே பொரிச்ச பச்சை பட்டாணி, அடுத்து என்ன போடுவோம்? நிலக்கடலை போடுவோம். பொரிச்ச சோளப்பொரி, அப்புறம் கலந்துக்கிறோம். விடுங்க போதும். நிலக்கடலை, அடுத்து நான் போடுறேன் பொரிச்ச பொட்டு கடலை, காரா பூந்தி, போட்டுடு. இன்னும் எத்தனை ஐட்டம் இருக்கு? இன்னும் 2 ஐட்டம் இருக்கு. சிரிக்காதீங்கடா சின்ன பையன். பொரிச்ச முந்திரி பருப்பு, பொரிச்ச கருவேப்பிள்ளை, கருவேப்பிலை போட்டோன்னே அப்படி இருக்குடா தாத்தா. நம்மள தான் மிக்சர் பண்ணிவிட்டோமே. சுற்றி வர எல்லாம் கடலை புறம் ஓரத்தில் வந்து ஒதுங்குது. வீட்டுக்கு எடுத்து டிவியில் உள்ள தாத்தா பெரிய தாத்தா எடுத்துருக்கேன். எடுத்தாச்சு. இந்த இருக்கு கிலோ இருக்கு மிச்சர். கையில் 1/2 கிலோ இருக்கு மிச்சர். அப்படியே வாய்க்குள்ள போகாது. நான் வீட்டு தூக்கிட்டு சின்ன வயசுல இந்த மாதிரி நிலக்கடலையா புறக்கி திங்கும். பூண்டும் கருவேப்பிள்ளையும் நமக்கு சின்ன பிள்ளைல கிடைச்ச நொறுக்கு திணி இந்த மிச்சரு, காராச்சவும், அதிரசம், முறுக்கு தான். இந்த மிச்சரை நம்ம இன்னைக்கு நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலே வேற லெவல். அதுவும் அதில் கிடக்கிற காரா பூந்தி, காரமாவு, கடுக்கு முடுக்குன்னு பட்டாணி, நமக்கு பிடிச்ச நிலக்கடலை, முந்திரி, இந்த சோளப்பொரி, கருவேப்பிலை, எண்ணெயில் பொரிச்ச பூண்டு, ஒன்று ஒவ்வொரு சுவையை கொடுக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மிச்சரு உண்மையிலே இன்னைக்கு ஒரு வெட்டியாச்சு. நல்லா இருக்கு, சூப்பர்யா. நல்லா காக்கி சட்டையா வந்துருக்கு. நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க. நீங்க செஞ்சதுல? ஆமா, மிச்சர் நம்மளே செஞ்சதுமா. ரொம்ப நல்லா இருக்கு.
மேல பாரு